Hello all, welcome to ARAM'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography topics in news last week பார்க்கலாம். As usual, first list of topics பார்க்கலாம். எந்த டாபிக் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக்ல போய் டீடைல்டா பேசலாம். So first, petrification. ராஜ்மஹல் ஹில்ஸ் ஜார்க்கண்ட்ல geologist unearthed well preserved and rare petrified fossil ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம பெட்ரிஃபிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். Next, blood moon. Blood moon is going to be visible on March 14th, but it will not be visible in India ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. blood moonனா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? blood moon is going to grow up the sky ன்னு சொல்ற மாதிரி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஆனா it will not be visible in India ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. So we'll see about blood moon. அதுக்கப்புறம் ஒயிட் ஐலாண்ட் வால்கனோ. இந்த வால்கனோ வந்து 2019ல வந்து எரப்ட் ஆகி அங்க வந்து 22 டூரிஸ்ட் அண்ட் கைட்ஸ் எல்லாமே இட் கில்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அலோவ் பண்றதெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க, அலோவ் பண்றது இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல்ல பேசியிருந்தாங்க. ஸோ வில் சி அபவுட் ஒயிட் ஐலாண்ட் வால்கனோ. அதுக்கப்புறம் ருஷிகுல்யா ரிவர். இந்த ருஷிகுல்யா ரிவர் கிட்ட ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓயோ ரிட்லி சீ டர்ட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது கன்சர்வ் பண்றதுக்காக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி நியர் திஸ் ருஷிகுல்யா ரிவர் வச்சிருக்காங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி அந்த 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்னுமே வச்சிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் ருஷிகுல்யா ரிவர். அதுக்கப்புறம் சோழநாய்க்கன் ட்ரைப்ஸ். இந்த சோழநாய்க்கன் ட்ரைப்ஸுக்கு வந்து ரிலேட்டடான ஒரு கேர்ள் பெட் ரிடனா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து எப்படி வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு அங்க இருக்கிற ஜெனரல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சமக்ர சிக்ஷா கேரளா ப்ரோக்ராம்ல இருந்து இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 30 ஆடியோ விஷுவல் இது வச்சு அவங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜ்லயே வந்து எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி இது பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி, ஸோ டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு தட் பெட் ரிடன் கேர்ள் ஆஃப் சோழநாய்க்கன் ட்ரைப்ஸ் they did this ன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல்ல பேசியிருந்தாங்க. ஆனா நம்ம என்ன படிக்கணும்? சோழநாய்க்கன் ட்ரைப்ஸ் பத்தி படிக்கணும். ஓகே, ஸோ நவ் ஒரு டாபிக் உள்ள போய் பேசலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பெட்ரிஃபிகேஷன். பெட்ரிஃபிகேஷன்ல வாட் இஸ் ஹேப்பனிங் ன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரிஜினல் ஆர்கானிக் மேட்டர் வந்து இட் இஸ் டர்னிங் இன்டு அ ஸ்டோன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வந்து how many the time period, how many years it is taking ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, thousands to millions of years வந்து it will take for this organic matter to turn into stones. ஓகேங்களா? அண்ட் இங்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு பேசிக்கலி இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து it will be replaced by minerals. ஓகேங்களா? minerals replaces organic matter. ஓகேங்களா? ஸோ அதில் there are 2 types. one வந்து permineralization. இங்க என்னன்னா, minerals will fill the pores. இன்னொன்று replacement. இங்க என்ன நடக்கும்னா, minerals will completely replace the organic matter. So இந்த 2 typesல this will be happening. ஓகேங்களா? அண்ட் இதுக்கு எந்த மாதிரி என்வாயர்மெண்ட் தேவைன்னா, மினரல் ரிச் லோ ஆக்சிஜன் என்வாயர்மெண்ட் வந்து இங்க தேவை. ஓகேங்களா? அண்ட் இது வச்சு நம்ம ஏன்ஷியன்ட் லைஃப், பாஸ்ட் ஹிஸ்டரி இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நோ அபவுட் பெட்ரிஃபிகேஷன் டைப்ஸ், what are the time period, in the environmentல இது நடக்குது, what is basically petrification, all these things you should be knowing. ஓகேங்களா? நெக்ஸ்ட், blood moon. blood moon வந்து total lunar eclipse மாதிரி. என்னன்னா, what is happening here is that earth is coming between sun and moon. ஓகேங்களா? earth is coming between sun and moon. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு earth வந்து sun and moon குள்ள வரும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது? total lunar eclipse ன்னு சொல்றோம். that is happening. ஓகே, அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, lunar eclipse வருது எல்லாமே blood moon-ஆன்னு சொல்ல முடியாது. ஓகே, not all lunar eclipse is blood moon, but okay, every blood moon, ஓகேங்களா, it is like a total lunar eclipse. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ lunar eclipse வரும்போது எல்லாம் blood moon ஆனா நோ, ஆனா உங்களுக்கு what they are saying,
லூனார் எக்லிப்ஸ் வரும்போது எல்லாம் பிளட் மூன் சொல்ல முடியாது. பிளட் மூன் சொன்னா தட் இஸ் டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரேலே ஸ்கேட்டரிங். நீங்க இது வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? what is the phenomena? ரேலே ஸ்கேட்டரிங். ஸோ இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஆர் ரெட் எது வந்து வேவ்லென்த் ஜாஸ்தி எது வந்து வேவ்லென்த் கம்மி எடுத்தீங்கன்னா ப்ளூ வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ லைட் இந்த ஷார்ட்டர் வேவ்லென்த் வந்து இட் வில் பி ஸ்கேட்டர்ட். ஓகேங்களா? ஆனா ரெட் லைட் அது வந்து லாங்கர் வேவ்லென்த் அது வந்து தட் வில் பாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் லைட் வந்து இட் வில் பி இந்த ரெட் கலர் ரெட் கலர் வந்து it will be visible. Okay, so in the blue which is of shorter length is getting scattered and the red which is of longer wavelength is passing through the earth. So நம்ம இப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த visibility அந்த red color வந்து இருக்கு. ஓகேங்களா? instead of the darker thing here the moon appears this and gives this red color appearance. ஓகேங்களா? so that is what we are saying this as blood moon. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ நடக்குது லூனார் எக்லிப்ஸ்க்கு இதுக்கு என்ன ரிலேஷன்? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் ரேலே ஸ்கேட்டரிங், விச் இஸ் ஆஃப் ஹையர் வேவ் லென்த், விச் இஸ் கெட்டிங் ஸ்கேட்டர்ட், விச் இஸ் நாட் கெட்டிங் ஸ்கேட்டர்ட் அண்ட் விச் இஸ் பாசிங். ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் பி நோயிங் வென் யூ ஸ்டடி அபவுட் திஸ் பர்டிகுலர் பிளட் மூன் கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து இப்போ இந்தியாவில் இட் இஸ் நாட் கோயிங் டு பி விசிபிள். எங்க இட் வில் பி விசிபிள்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் யூரோப், வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, ஓகேங்களா, இது எல்லாமே இங்க பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, வெஸ்டர்ன் யூரோப், வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா இதுல எல்லாமே நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒயிட் ஐலாண்ட் வால்கேனோ. ஒயிட் ஐலாண்ட் வால்கேனோ ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூசிலாண்ட்ல நார்த் ஐலாண்ட் கிட்ட அங்க வந்து from that நார்த் ஐலாண்ட் ஆஃப் நியூசிலாண்ட் ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் வந்து ஒரு 48 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம இந்த ஒயிட் ஐலாண்ட் வால்கேனோ பார்க்க முடியும். ஓகேங்களா? இட் இஸ் an active volcano. okay, and it is a strato volcano. ஓகேங்களா? இங்க volcanic vents இருக்கும். okay, that is fine, and sulfur deposits will be there. okay, so it was also a site for sulfur mining. so இங்க sulfur deposits வந்து பார்க்க முடியுது. okay, and volcanic activity நால இங்க acidic crater lakes கூட நம்மனால பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? and it is owned by privates own this. ஓகேங்களா? so இங்க வந்து owned by private. so இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே, so you should be knowing அங்க acidic crater lakes இருக்கா, sulfur deposits இருக்கா, எங்க இருக்கு, அது ஆக்டிவா ஸ்ட்ராட்டோவா, so ஒரு டைம்ல சல்ஃபர் மைனிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, all these things you should be knowing when you see about this white island volcano. okay, next is ருஷிகுல்யா river. ருஷிகுல்யா river வந்து உங்களுக்கு it is a peninsular river passing through Odisha. ஓகேங்களா? passing through Odisha. இது வந்து எந்த ஹில்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து ஆரிஜின் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஓகே, நான் காட்ஸ் கூட சொல்லிட்டேன், இட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் விச் ஹில்ஸ் அண்ட் சொல்லி ப்ளீஸ் ஃபைண்ட் அண்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் below. and இது வந்து it is passing through Odisha. okay, and it empties into Bay of Bengal. ஓகேங்களா? it empties into Bay of Bengal. நார்மலா எல்லா ரிவர்ஸ் மாதிரி there is no formation of delta on its mouth. ஓகேங்களா? here there is no delta formation on its mouth. and இன்னொன்னு இது வந்து it is like a mass nesting site. ஓகேங்களா? யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா olive ridley sea turtlesக்கு இது வந்து it acts as the mass nesting site. okay, ஓகேங்களா? so all these things you should be knowing when you see about ருஷிகுல்யா river. okay, next Chola-Naikan tribes. இவங்க வந்து நம்ம they are like indigenous community of Kerala and basically அவங்க வந்து இந்த Silent Valley regionல they'll be seen more. ஓகேங்களா? Silent Valley region of Kerala. and இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு இவங்க PVTGs-ஆ இல்லையா? yes, they are PVTGs, which means particularly vulnerable
tribal groups. And இங்க PVTs மட்டுமே நீங்க பார்க்காம you should also know that they are hunter gatherers. ஓகேங்களா? இங்க லாஸ்ட் hunter gatherers community வந்து இவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? and இன்னொன்னு என்னன்னா அவங்க 2 to 7 primary families எல்லாம் groups ஆ இருப்பாங்க. ஓகேங்களா? so 2 to 7 இந்த families எல்லாம் சேர்ந்து ஒரு group. அந்த மாதிரி நிறைய groups இருக்கும். ஓகே? and that each group வந்து செம்மம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? so that also you can know. so okay, so group of families together, you know, ஒரு 2 to 7 families வந்து together வந்து ஒரு group-ஆ இந்த மாதிரி groups-ஆ இருப்பாங்க. அந்த each group செம்மம்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னா they live in a campsite made of leaves. ஓகேங்களா? அது வந்து குள்ளலைன்னு சொல்லுவாங்க. so அந்த மாதிரி leaves வச்சு அந்த இருக்கிற அந்த campsite குள்ள they'll be living. ஓகேங்களா? so what is this kullilai, what is chemmam, where will be they found, are they particularly vulnerable tribal groups or not, their indigenous community of what region, all these things you should know when you see about Chola Naikan tribes. ஓகேங்களா? now let us go for a quick revision. yes, petrification. Petrification na enna andha mari the process of that organic matter getting turned into that stone. so how much years it will take, how many years it will take na thousands to millions of years. endha mari environment irukanona mineral rich low oxygen environment irukanum. anga there are two types. okayla, basically mineral replaces organic matter. adula one is mineralization where minerals fills the pores. the other one is replacement where completely mineral replaces organic matter. ஓகேங்களா? so all these things please know about petrification. இது வச்சு நம்ம ancient life past history எல்லாம் படிக்க முடியும். next, blood moon. blood moon na when earth comes between the sun and the moon we call that as what? blood moon. that is like total lunar eclipse. நம்ம lunar eclipse எல்லாமே வந்து blood moon ஆனா கிடையாது. ஆனா blood moon எல்லாமே it is like, you know, total lunar eclipse. and then you should also see about Rayleigh scattering which happens here. ஓகேங்களா? இங்க வந்து blue is like having shorter wavelength, so it gets scattered. red is having longer wavelength, so it passes through the earth. so இங்க வந்து நம்மளுக்கு அந்த color appearance இருக்கும். okay, then White Island volcano. White, it is an active volcano. New Zealand and the North Island east coast and 48 kilometers la irukum, and it is a stratovolcano. Sulfur deposits will be there, and anga vandu ungalku acidic crater lakes vandu volcanic activity nala form aayirukkum. Sulfur deposits inga irukkarnala once it was a sulfur mining site as well. and then Rushikulya river, it is a peninsular river passing through Odisha, and in the hills of Eastern Ghats it is originating and solely. please comment in the comment section below. and it empties into Bay of Bengal. okayla, and like all rivers there is no formation of delta on its mouth, and inga it is a mass nesting site of olive redley sea turtles ku mass nesting site. okay, Rushikulya river. and then Chola Naikan tribes. this Chola Naikan tribes vandu their indigenous community, particularly vulnerable tribal groups. okay, and Silent Valley region Kerala la adhigama irupanga. avanga vandu like hunter gatherers da, so last seen hunter gatherers ana kuda and region la நம்ம இவங்கள சொல்லலாம். and இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து 2 to 7 families சேர்ந்து groups ஆ இருப்பாங்க, and each group க்கு பேர் வந்து செம்மம். ஓகேங்களா? and அது மட்டுமே இல்லாம you should also see other thing which is like their campsites will be made of leaves which we say as kullilai. ஓகேங்களா? so all these things please just know. so aspirants, that's all for today. please keep revising the topics, do well, make a good notes, keep revising. yes, thank you, have a nice day, all the very best. make best use of this initiative.